அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தனுசு ராசிக்கான மே மாத ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிரகநிலை தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலையில் உள்ளன. கிரக மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அடுத்தபடியாக தனுசு ராசிக்குரிய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் வரவை போலவே செலவும் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். எனவே கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டு தொழில் செய்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பேர் வாங்கி விடுவீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலை நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவங்களால் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும். கவனமாக இருக்கணும். முயற்சிகள்லாம் தாமதப்படும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு மேற்பட்டவங்களிடம் ஆலோசனை செய்யணும். அரசியலில் உள்ளவங்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் உருவாக எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டுகளில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மூலம். இந்த மாதம் முயற்சிகளில் பேரில் சுபகாரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனமாக வாங்குங்க. ஒரு முறைக்கு 2 முறை விசாரித்து பார்த்து வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். இந்த மாதம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் உடல்நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உடன் பணி செய்வோர் மேல் அதிகாரிகள் ஆகியோருடன் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வேலை இல்லாமல் தவித்தவங்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். அடுத்து பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனீஸ்வர சோஸ்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 13, 14, 15. அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மே மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.